பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவி நாமத்தினால உங்கள் ஏஞ்சல் குடும்பத்துக்குள்ளே பயணிக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த புதிய வருஷத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். 2025 கர்த்தர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த தரிசனத்தின்படியே இந்த ஊழியம் இதுவரைக்கும் இந்த ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அநேகர் நம்மளுடைய ஏஞ்சல் மேட்ரிமோனிக்குள்ளே வருகிறாங்க, வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வந்ததுக்கு மித்தமாக என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அவங்க இந்த ஏஞ்சல் குரூப்புக்குள்ளே வந்த உடனே அவங்களுக்கு திருமணம் ஆண்டவர் நிச்சயிக்கிறார். குறிப்பிட்ட மணமகளை தேர்வு கொள்ள பெற்றோருக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். எங்ககிட்ட வந்த உடனே எங்கள் மேட்ரிமோனி மூலமாக இல்லாட்டாலும் கூட அதுக்கு முதல்ல இருந்த தடை விலகி வேறு எங்கிருந்தோ கூட என்ன செய்து அவங்களுக்கு ஏற்ற மணமகளை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அநேகர் திருமணம் முடித்திருக்கீங்க, நிறைய பேர் இணைந்திருக்கீங்க, இன்னும் இணைக்கப்படாதவங்க நிறைய பயணித்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த ஊழியங்களுக்காக இன்னும் அதிகமாய் ஜெபித்து கொள்ளுங்க. இந்த ஊழியம் மிக சிறப்பாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த வருஷத்தில் ஒரு திட்டம், ஆனாலும் நாங்கள் இந்த ஊழியங்களை கொஞ்சம் செய்கிறோம், ஆனால் இந்த வருஷம் நிறைய சிறப்பாக செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் எங்களுக்காக ஜெபிங்க, உங்களால் என்ற உதவிகளை செய்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி கேட்கிறோம். இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க, நீங்களும் எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுங்க, நாங்கள் அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இப்பொழுது ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். அந்த தரிசனம் என்ன என்று சொல்லி வேதத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின விசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியராயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்குள் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி இந்த வருஷ தரிசனமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். நிறைய என்ன செய்கிறாங்க, ஆகாரம் இல்லாமல் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை மதிய ஆகாரம் நாங்கள் கொடுக்க வேண்டும், ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் இது ரொம்ப விரிவாக்கமாக அனுதினமும் அவங்களுக்கு ஆகாரம் பசியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கிறோம். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வஸ்திரம் இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு வஸ்திரத்தை ஏற்கனவே கொடுக்குறோம். ஆனாலும் இப்போ புதிய திட்டங்களை இன்னும் ஆண்டவர் அதிகமாய் கொடுக்கணும். யாபேசின் எல்லையை விரிவாக்கின தேவன் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் எல்லை விரிவாகணும். இந்த ஏஞ்சல் குரூப்பில் பயணிக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. உங்கள்கிட்ட நீங்கள் பயன்படுத்தின ஆடைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நல்லா துவைச்சு அயன் பண்ணி, உங்களுக்கு அது பத்தாமல் இருந்துச்சுன்னா அதை எங்களுடைய அட்ரஸுக்கு முகவரிக்கு அனுப்பி வச்சுருங்க. அதை நம்ம இங்கே கொடுக்கும்பொழுது இல்லாதவங்க அதை எடுத்துக்கொள்வாங்க. இல்லை புது துணி நாங்கள் வாங்கி தர்றோம் என்று சொல்கிறவங்க நீங்கள் வாங்கி கொடுங்க. இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கடையலாம். அதுக்கடுத்து தாகத்தை அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். அந்நியர் என்று சொன்னால் இந்த ஊழியத்தையும் நாங்கள் செய்ய போகிறோம். அந்நியர்னா கர்த்தரை அறியாத ஜனங்களிடத்தில் போய் கிராமங்கள் தோறும் போய் ஊழியம் செய்யணும் இருக்கோம். காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று சொல்லி. காவலில் இருக்குதுன்னா நம்ம உடனே சிறைச்சாலை மட்டும் காவல் கிடையாது. எத்தனையோ
பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, கணவன் மனைக்குள்ளே சண்டை சச்சரவுகள்னால அதுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு விடுவிப்பார் இல்லாத அளவுக்கு அவங்கள வந்து கட்டி காவலுக்குள்ளே சத்துரு வந்து அவங்கள வச்சிருக்கு. அதில் விடுபட முடியாமல் இருக்க ஜனங்களை தனிப்பட்ட விதத்தில் போய் சந்தித்து அவங்களுக்கு தனித்தாள் ஊழியம், குரூப்பாக போய் அவங்களுக்கு குரூப் ஊழியம் இந்த மாதிரி செய்து அந்த மாதிரி இருக்க மக்களுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். கடன் என்ற சிறையில் சிக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், குடி, கொள்ளை, பிரச்சனை, இப்படி வேலையில்லாத திண்டாட்டம், இப்படி பலவித கட்டுகளில் சிறையில் போய் இப்படிப்பட்ட சிறையில் என்ன சிக்கி விடுவிப்பார் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் தோறும் போகணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த ஊழியங்களெல்லாம் அந்நியரை உபசரிக்கிறது, காவலில் இருக்கிறவங்களை விசாரிக்கிறது, பசியாக இருக்கிறவங்க ஆகாரம் கொடுக்கறது, தண்ணீர் இல்லாதவங்களுக்கு தாகத்தை தீர்க்கிறது, இப்படிப்பட்ட விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவங்களையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே விசாரித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களோடு இந்த வருஷத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து எங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது, ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுக்கு ஒரு இந்த ஊழியம் செய்கிறதற்கு, கிராம ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு வேன் தேவைப்படுது. அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களோடு நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். எங்களுக்கு உங்களால் ஏன்ற ஆலோசனைகளை கொடுங்க. கர்த்தர் ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா நீங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். அது நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த ஊழியங்களெல்லாம் எல்லாருமே முற்பட மாட்டாங்க. சபையை நடத்துகிறவங்க என்ன செய்வாங்க, சபை மட்டும்தான் அவங்களால நடத்த முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்களால என்ன செய்ய முடியாது, இழுத்துட்டு போக முடியாது. இது தனிப்பட்ட விதத்தில் நம்ம எடுத்து செய்வோமானால் அநேகரை சந்திக்கலாம். சபை ஊழியம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேரை தான் அவங்களால சந்திக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்டு நம்ம எடுத்து நம்ம இதை எஃபர்ட் எடுத்து இது அதிகமாக கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றினா அநேக மக்களுக்கு போய் என்ன செய்யலாம், நம்ம போய் ரீச் பண்ணலாம். அநேக மக்களை பார்க்கலாம். இந்த ஊழியம் வளரும், பெருகும். பசியில் இருக்கவங்களுக்கு தேற்றப்படுவாங்க. இயேசு கோயிலில் வந்து சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, வஸ்திரம் கிடைக்குது. அங்கே வந்து இப்போ வியாதியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மருந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு மாதத்தில் ஒரு தடவை ஒரு ஃப்ரீ கேம்ப் நடத்தலாம்னு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். யாராவது டாக்டர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களை அணுகுங்க. எங்களுடைய நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தேதியில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஊழியம் செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதை கண் டாக்டர் இருந்தீங்கன்னா, கண் மருத்துவர்கள் இருப்பீங்கன்னா நீங்களும் ஆலோசனை கொடுக்க வரலாம். பல் டாக்டர் இருந்தீங்கன்னா, இல்லை பொது மருத்துவங்க இருந்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இங்கே இருக்க அநேகர் இருக்காங்க, வியாதி உள்ளவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இலவசமாய் நம்ம பெற்ற ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தின் மித்தமாக அந்த தாளந்தை வைத்து அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், ஆண்டோடைய சுவிசேஷத்தை அப்படி நம்ம என்ன செய்யலாம், அறிவிக்கலாம். பைபிள் காலேஜ் படித்தவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, டீச்சிங் வழியில் போகிறாங்க, போதகத்தின் வழியில் போகிறாங்க. தீர்க்க தரிசனம் பெற்றவங்க தீர்க்க தரிசன வரங்களை வைத்து பயன்படுத்தி ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் எல்லோருக்கும் ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்துருக்காரு. பணம் இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்து என்ன செய்யலாம், அந்த ஊழியத்தை தாங்கலாம். ஜெபிக்கிறவங்க உங்களுக்காக நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் உபவாசித்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிங்க. எங்களோட இணைந்து கொள்ளுங்க. ராஜ்யம் கட்டப்படட்டும். ஆமென். கர்த்ததாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தரிசனம் நிறைவேற ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த தரிசன திட்டத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த தரிசனத்தின்படி இந்த ஊழியம் நடைபெறணும் இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் கூட பயணிக்கிற பிள்ளைகளை அநேகரை எழுப்பி தாங்குற கரங்களை எழுப்புங்க. எங்களுக்கு நல்ல ஒரு வேன் தேவை இருக்கு ஆண்டவரே. வேனை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, வியாதியில் இருக்க மக்கள் நிறையா இருக்காங்க ஆண்டவரே. அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் இருக்காங்க, கூட்டிட்டு போக ஆள் இல்லாமல் இருக்காங்க, இருந்த இடத்துல படுத்திருக்காங்க ஆண்டவரே. அவங்களையெல்லாம் போய் சந்திக்கணும் ஆண்டவரே. அதற்கு நீங்க தான்ப்பா எங்களுக்கு ஒத்தாசை உதவி தரணும். உங்களுடைய அனுக்கிரகம் இல்லைன்னா அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. நீங்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பசியா இருக்கவங்க, தாகமா இருக்கவங்க, வஸ்திரம் இல்லாமல் இருக்கவங்க, காவலில் இருக்கவங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு இந்த ஏஞ்சல் ஊழியம் ஆண்டவரே அப்பா வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா தடையை உடையணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதற்கு நீங்க ஆலோசனை கொடுத்து எங்களை ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை ஆண்டவரே ஆளுகை செய்து அப்பா, தேசமெங்கும் பூமியின் கடைசி பரியந்தம் இந்த ஊழியம் வளர்ந்து பெருகி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இணைந்து கொள்ளுங்க, ஜெபிப்போம். ராஜ்யம் கட்டப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை
ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபசெல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.